ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஜங்குக்கு எஃப்எஃப் போட்டேன். அது பெருசாக வியூஸ் போகல, அந்தளவுக்கும் லைக்ஸ் வரல. ஐ டோன்ட் நோ வை. ஸோ எல்லா வீடியோவும் கஷ்டப்பட்டு தான் போடுறேன். எதனால் சிலது வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு தெரில. கதை பிடிக்கலையா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கடா. பிடிக்கலனாலும் சரி, பிடிச்சிருந்தாலும் சரி. பிடிக்கலனா என்ன பிடிக்கல, பிடிச்சிருந்தாலும் இந்த பார்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஓகே, ஒரு சின்ன அப்டேட். இப்போ வந்து எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு, 11 நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் இனிமேல் ரொம்ப டிலே ஆகலாம். சில நேரத்தில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வாரத்துக்கு ஒரு வீடியோ மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ 5 டேஸ் ஒர்க்கு, ஸோ ஸ்டடீஸ் இருக்குது, வந்து தான் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் என் கூட கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் கண்டிப்பாக தவறாமல் வீடியோஸ் வரும், ஓகேவா? கண்டினியூஸாகவே வரும், ஓகேவா? 1 hour, நிறைய பேர் டியூரேஷன் அதிகமாக கேட்பீங்களா, ஸோ 1 hour அதுக்கு மேலேயும் வரும், ஓகேவா? ஸோ ஓகேடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த சப்போர்ட் எப்போவுமே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஃபேஸ் ரிவீல் கேட்டிருந்தீங்க. மேபி நான் டெலகிராமில் நாளைக்கு வந்து ஒரு 10 o'clock போல் நான் போடுவேன். என்னோடய ஃபோட்டோ போட்டுட்டு நான் டெலீட் பண்ணிவிடுவேன், ஓகேவா? இப்போ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க, ஃபார் த ப்ரைவசி, ஓகேவா? ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு தான். ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரோட போயிடலாம். நீங்கள் வந்து ஒரு ரிச்சான கேர்ள், ஸோ ஜங்குக் வந்து கொஞ்சம் புவர், ஓகேவா? ஸோ இது போதும். ஒரு லைக் லவ்லியான ஒரு ஸ்வீட்டான லவ் ஸ்டோரி. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஓகேவா? ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க, லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது உங்கள் வீட்டில் தான் காட்டுறோம். ஸோ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சமைச்சிட்ருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா தான், சவி சமைச்சிட்டிங்களா? ஆ, சமைச்சினேன். அம்மா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு. ம், கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு சவி. அம்மா, பையன் எப்படி இருக்கான்? ம், நல்லா இருக்காம்மா. அவனுக்கு என்ன, அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவன் நல்லபடியாக பார்த்துக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டா அதை விட வேறு எதுவும் சந்தோஷமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே, நீ இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த நேரத்தில் ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிடையாது, நீ என் ஃப்ரெண்டு மாதிரி இருந்து என்னை இவ்வளோ தூரம் பார்த்துட்ருக்க, எனக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சவி. அம்மா, நீங்கள் எனக்கு வேலை போட்டு கொடுத்ததே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் யாருமே இந்த அளவுக்கு வேலை செய்கிறவங்கள பார்த்துக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் என்னை அந்தளவுக்கு பார்த்துருக்கீங்கம்மா. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல சவி, சரி இந்த காசு. அம்மா எதுக்கு? சம்பளம் தேதி தான் இன்னும் இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை பிடி, பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடு. அம்மா வாங்கி கொடு, இந்தா வச்சுக்கோ, இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவோ செஞ்சுருக்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. உங்கள் அம்மா அதுக்கப்புறம் அந்த காசை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஒரு ஹாப்பியாக அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி, நான் வரேம்மா. வாயனுக்கு கொடுத்துட்டேம்மா சாப்பாடு. சரி, நீ கிளம்பு. சரி வரம்மான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டுலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க, அதாவது ஜங்குக். ஸோ அவங்களோட அம்மா தான் சவி, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அப்படியே அந்த வாங்கின காசு எல்லாமே அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்மே. ஸோ ஜங்குக் வந்து வந்திருப்பான் வீட்டுக்கு, ரொம்ப டயர்டாக வந்துட்டுருக்கான். ஜங்குக் பொறுத்தவரை ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கான், ஓகேவா? ஸோ அவன் ரொம்ப டயர்டாக வந்துட்டுருப்பான். ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனினா எல்லா வேலையும் நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்க, ஓகேவா? நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவன் ரொம்ப டயர்டாக வரான் புள்ள. ஸோ வந்தோடனே, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஜங்குக்கே வந்துட்டியா? அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குமா, காஃபி போட்டு கொடுக்குறியா, ரொம்ப தலைவலிக்குது. ஓ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப தலைவலிக்குதாப்பா? ஆமாம்மா, ரொம்ப உடம்பு வலிக்குது. அது மட்டும் இல்லாமல்
மேனேஜரை போட்டு செய்ன்னு செஞ்சுட்டாம்மா, முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் லைட்டாக மசாஜ் பண்ணுறாங்க தலையில். ஆ செம்மையா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சரி சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி விட்றாங்க. அடடடடா எங்கள் அம்மா கைப்பட்டாலே தலைவெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா சிரிச்சுக்கிட்டே என் பிள்ளைக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெத்தியில கொடுக்குறாங்க கேஸ். ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே அம்மா உன்னை நல்லா பார்த்துக்கணுமா, எனக்கு அதை விட வேறு எதுவுமே தேவையில்லம்மா, லவ் யூ மம்மி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்களும் சிரிச்சுக்கிட்டே லவ் யூடா தங்கம், உனக்கு மட்டும் ஒரு நல்ல லைஃப் செட்டில் பண்ணி கொடுத்துட்டேன்னா அம்மா நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன்டா. அம்மா எல்லாமே நல்லா தான் நடக்கும், ஏம்மா நீ இப்படி பேசுகிற, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக நானே ஏதாவது பண்ணிப்பேன். டேய் ஜங்கு இப்படியே பேசுவ? ஆமாம் அப்புறம் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற, நீ இல்லாமல் நான் என்னம்மா பண்ணுவேன்? சரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சரியா? அப்படி தான் இருக்கணும் புரியுதா? சரி ஓகே அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்தானே எடுத்து வைக்கிறாங்க. அம்மா என்ன இதெல்லாம்? உனக்கு பிடிச்ச ஃபுட்டுடா, உனக்கு பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அம்மா நிஜமாலுமா? ஏதோ உன்கிட்ட காசு தான் இல்லையே, நானும் மந்த் எண்ட் இன்னும் வரல, எப்படிம்மா காசு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை என்னோட அம்மா கொடுத்தாங்கடா. ஓ அந்த ஆண்டியா, சரி சரிம்மா. அம்மா நீ ஏதாவது எடுத்து வச்சிருக்கலாம்ல, என் பிள்ளைக்கு செலவு பண்ணுறதை விட வேறு என்ன இருக்குது எனக்கு அப்படின்றாங்க. சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணிக்கிறான். தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்த கொடுக்குறான். அவன் சிரிச்சுக்கிட்டே சாப்பிடு அப்படின்றாலும் அவன் சாப்பிட்றான். அது அவங்க பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. தான் புள்ள சாப்பிட்டு அது வந்து ஒரு ஹாப்பினஸ் தானே, அம்மாக்கே இருக்கிற ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவன் சாப்பிட்றத பார்த்து. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்குன்னா தினமுமே உங்களுக்கு வந்து அவங்க தான் சமைச்சு கொடுக்குறதாகட்டும் சரி, வீட்டு வேலை பார்க்குறதா இருக்கட்டும் சரி, எல்லாமே ஜங்கு கூட அம்மா தான் பார்த்துப்பாங்க. ஸோ இன்றைக்குமே அவங்க வந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியாத மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் எல்லா வேலையும் பார்த்துட்டேம்மா, ஒயினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க? இல்லைம்மா தெரியல, ரொம்ப கால்லாம் வலிக்குது, உடம்புலாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ வேலை பார்த்தது போதும், லீவ் எடுத்துக்கோ. அம்மா வயன் சாப்பிட்டாலாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் வயனை, நீ கிளம்பு, இருந்தாலும் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, கால் வலி ரொம்ப நீங்கள் நிற்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் லைக் வீட்டுக்கு வேலை தான் பார்க்குறேன், என்னால் இப்படி வந்து நிற்காமல் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிங்கன்னா உங்கள் கண்டிப்பாக நடக்க முடியாமல் கூட போகலாம், ஏன்னா வந்து அந்தளவுக்கு வீக்காக இருக்குது உங்கள் போன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா டல்லாக வந்துட்டாங்க. ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது உங்களோட அம்மா சவிதாக்காக. ஸோ எல்லாமே ஐ மீன் காஃபி கூட போட்டாச்சு, ஆனால் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஃபுட் வந்து சமைப்பாங்க. என்ன சவியை காணோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா யாரோ வராங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் தான் நிற்கிறான். என்னப்பா ஜங்குக் இந்த பக்கம், அம்மா எதாவது கொடுத்து விட்டாங்களா? ஆண்டி அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அம்மாவுக்கு பதிலாக கொஞ்ச நாள் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா சொல்கிற ஜங்குக், உனக்கு வேலை? அது வேலையை விட்டு நான் இப்போதைக்கு நின்றுட்டேன், வேறு எதாவது வேலை தேடிக்கலாம் ஆண்டி, கொஞ்ச நாள் அம்மா பிளேஸில் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக் என்னப்பா சொல்கிற? ஆமாம் ஆண்டி ப்ளீஸ் வேணான்லாம் சொல்லாதீங்க, நான் நல்லா சமைப்பேன் அப்படின்றான். ஜங்குக் அதெல்லாம் இல்லைப்பா, ஒரு ஆம்பளை புள்ள போய். ஆண்டி ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளலாம் கிடையாது, யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். சிரிச்சுக்கிட்டே சரிப்பா, காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, மற்ற வேலை இருந்தால் சொல்லுங்கள் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க சிரிச்சுக்கிட்டே சரிப்பா அப்படின்றாங்க. ஸோ துணிலாம் இருக்குது வாஷ் பண்ண போட்டுட்டு நான் வெளில கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே அவன் டிஷ்ஷெல்லாம் சமைக்கிறான். அது வந்து லைக் டேஸ்டிங்க்கு வந்து கொடுக்குறான். செம்மையாக இருக்குது, பரவாயில்லையப்பா உங்கள் அம்மா விட நல்லா சமைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இல்லை ஆண்டி, ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா இந்த ஃபுட்லாம் சமைப்பாங்கல்ல அவங்க கூட போய் நான் ஹெல்ப் பண்ணுவேன்,
அப்படி கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லையே, ரொம்பவே டேலண்டடாக இருக்கு ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க சமைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக் வந்து எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணுறான். எப்போ ஜங்குக் சொல்லுங்கள் ஆண்டி. இந்த சாப்பாடை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரியா? ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னா 2வது ரூமு. யாருக்கு அப்படின்னு கேட்குறான். வயனுக்கு. கொஞ்சம் யோசிக்கிறான். சரிங்க ஆண்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போகிறான். ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது மாடி. என்ன கீழே அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, மேலே போனால் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அவன் போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறான். கதை ஃபஸ்ட்டு தட்டியிருப்பான், யாரும் திறந்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. தென் கதவை ஓப்பன் பண்ணிட்டு போய் அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். ரூமே ரொம்ப அப்படியே இருட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது. எங்கே வயனை காணோம்? இதுவரையும் நான் வயனை பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த ஃபுட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். யாரோ ஆனால் படுத்திருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு எழுப்பலாமா வேணாமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ போயிட்டு திருப்பியும் போய் சமைச்சிட்டு உட்காந்துருக்கான். சமைச்சிட்டு சில வேலைகள்லாம் இருக்கும் ஓகேவா, வீட்டு வேலை எல்லாமே. ஸோ அவன் அப்படியே லைக் சிரித்த முகத்தோடயே செய்கிறான். எதுவுமே இது போய் நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனும் கிடையாது. ஸோ அந்த புள்ள அப்படி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ உங்கள் அப்பா வந்திருப்பாங்க. ஜங்குக், நீ என்னப்பா இங்கே பண்ணுற? அங்கிள், அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அதான். ஓ சரிப்பா, சரி நீ பார்த்துக்கோ. சரிங்க அங்கிள். உனக்கு எதாவது ஹெல்ப் வேணா சொல்லு, என் ஒய்ஃப் செய்வா. ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரும் போயிடுறாரு. ஸோ மதியானம் எடுத்துகிட்டு போய் ஃபுட்டு வந்து ஜங்கு கேட்குறான். என்ன சாப்பாடு அப்படியே இருக்குது, என்ன எடுக்கவே மாட்டுறாங்க, இந்த பொண்ணு சாப்பிடுதா இல்லையா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்துக்கிறான். இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் 4 டேஸ் போயிருக்கும். எப்போவுமே சாப்பாடு வைப்பான், திருப்பி எடுப்பான். அதில் வந்து கை வச்ச மாதிரியே இருக்காது. ஸோ அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க. அனிதாம்மா, சொல்லுடா. அம்மா, நான் கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வராங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? பார்த்தே ரொம்ப நாளாச்சு. அம்மா ஒரு வேலையாக வெளியூர் போயிட்டேன், அதான். ஓ சரிப்பா, வா. ஜங்குக், காஃபி எடுத்துகிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அப்புறம் எப்படி இருக்க, லைஃப்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்கேன். வயன் எங்கே இருக்காம்மா? அவள் அந்த ரூமை விட்டே வரதில்லப்பா. எத்தனை தடவை போய் சாப்பாடு வச்சாலும் எடுக்கிறதும் இல்லை. என்னப்பா பண்ண சொல்கிற? யார் வந்து பேசினாலும் அவள் காதில் கேட்கவே மாட்டேங்குது, ஜட மாதிரி இருக்கா. என்ன பண்ணுறதுன்னே தெரில தயம். அம்மா நான் போய் பேசுகிறேம்மா. தயம், அது நான் போய் பேசுகிறேன் சரியா? அம்மா காஃபி அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அந்த காஃபியை குடிக்கிறான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ, என்னோட பேர் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். ஸோ சிரிச்சுக்கிட்டே நைஸ் டு மீட் யூ, மை நேம் இஸ் தயோங் அப்படின்றான். நைஸ் டு மீட் யூ அவனும் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் மாடிக்கு போகிறான். ஜங்குக் வந்து அப்படியே பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் உள்ளே போயிட்டு ஒரு 1/2 hour இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துடுறான். ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கான். சரி அம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஜங்குக் அப்படியே கேள்விக்குறியாக அப்படியே அவனே பார்த்துட்ருக்கான். அம்மா ஜங்குக், நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ எப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கும். அவன் திருப்பியுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ மனசு கேட்காம திருப்பியும் அவங்க அம்மாகிட்ட கேட்குறான். அம்மா, ஏம்மா? நானே கேட்டது தான், ஃபுட்டு அவங்க வச்சா எடுக்க மாட்டுறாங்க, என்னாச்சு ஒயினம்மாக்கு? அதுப்பா வயன், அவளை பற்றி உனக்கு தெரியாது. வயன் ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வருவோமா? ஸோ லைக் வந்து நீங்கள் கைனகாலஜிஸ்ட் டாக்டர். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் தான் தயாங், ஒரு பெரிய டாக்டர். அவள் நிறைய சாதனை படைச்சிருக்கா தெரியுமா? அவ்வளோ மாதிரி ஒரு டாக்டர் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கைராசியான ஒரு டாக்டர் அவன்.
அப்படியே கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது நீங்கள் தான் தயாங், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, கொஞ்சம் சீக்கிரம் வரியா, மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போகிற மாதிரியே போயிட்டுருக்கான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் வரேன்டி, ஒருத்தன் அப்படி ட்ரெஸ் மாற்றிட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். பயபுல அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கி இருக்கும். ஸோ வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்திருக்கும் கரெக்டாக ஒரு 10 மணிக்குனா, இவன் 9:30 வரையும் நல்லா தூங்கியிருப்பான். ஸோ நீங்கள் தான் வந்து கத்திட்டு இருக்கீங்க. ஏய் இருடி வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படியே கிளம்பி வரான். மாடே ஏன் இப்படி மாடு பண்ணிட்டு இருக்க, போய் மேலே இருக்க சட்டையை போட்டு வா அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா வந்து அவசரத்தில் பேண்ட்டை மட்டும் போட்டு வந்திருப்பான், மேலே இருக்க சட்டையை காணோம். ஸோ அதுக்கப்புறம் ஐயோ அதுக்கு தான் அவசரப்படுத்தக்கூடாதுன்றது அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டு வரான். ஸோ நீங்கள் சிரிக்கிறீங்க, வாடா மாடு அப்படின்னு சொல்லிட்டு தர பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஏய் ஒரு புள்ள சாப்பிடவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கால்லேருந்து என்ன பண்ண, மாடு மாதிரி தூங்குனல்ல, ஒழுங்க வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அவசரமாக போகிறீங்க. ஸோ ஆப்ரேஷன் தேட்டர் எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் தான் போகணும் 2 பேருமே. ஸோ போயிட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து தேவங்க வந்து அந்த அனஸ்தீஷியா டாக்டர், நீங்கள் வந்து கைனகாலஜிஸ்ட். ஸோ கரெக்டாக அவன் பார்த்துட்ருக்கான். டோஸ் கொடுத்துட்டியான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கொடுத்துட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கரெக்டாக அந்த அந்த பாயிண்ட் வரையும் கொடுப்பாங்க, ஒரு இது வரையும். ஸோ அது கொடுத்தோன்னா அவன் கை தம்ஸ்அப் காட்டுறான். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆப்ரேஷன், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. அந்த பொண்ணு ஃபுல்லாகவே அன்கான்ஷியஸ் ஆகிட்டா, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி பார்க்குறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகுது. ஸோ அப்படியே டெலிவரியும் நல்லபடியாக முடியுது. ஸோ அந்த குழந்தைய கையில் எடுக்கிறீங்க. குழந்தை ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாண்டி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ரொம்பவே அழகாக இருக்க, நீ கண்டிப்பாக ஒரு அயன் லேடியாக தான் வருவேன். ஏன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக உன்னை டெலிவரி பண்ணோம். நீ அது வரையும் உங்கள் அம்மாக்காக இவ்வளோ தாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பேபி வந்து வாஷ் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து அவங்கள ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருப்பீங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. டேய் இனிமேல் நீ கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோயேன், உன்னை கண்டிப்பாக நான் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தூக்க சொல்கிறீ, நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னெல்லாம் பல இடத்துல என்னை கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் நான் உனக்காக மட்டும்தானே எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கே வெறும் 60,000 தான் சம்பளம், எனக்கு 2 லட்சம் கொடுக்குறேன்றானுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் உனக்காக மட்டும்தான்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். நல்லா உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசிவிட்டு, ஸோ நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க, இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்ருப்பீங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியிருப்பீங்க. இப்படியே வந்து உங்கள் டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கோம். ஸோ நைட் ஷிஃப்ட் அப்போ தான் தாங்க வந்து வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே டயர்டாக இருந்திருப்பீங்க, ஓகேவா. ஸோ அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸான நிலமையில வந்து இது பண்ணுறாங்க, உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் ஆக்சுவலாக படுத்திருப்பீங்க. மேம் என்னாச்சு மேம், ஒரு அர்ஜென்ட் கேஸ் மேம். என்னாச்சு மேம், உங்களுக்கு ரொம்ப கொடிலாம் சுற்றி இருக்க போல், சீக்கிரம் வாங்க மேம். என்ன, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. ஸோ பார்த்தா ரொம்ப சீரியஸான கண்டிஷன், அந்த பொண்ணு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ சீக்கிரம் ஆப்ரேஷன் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. எல்லாமே அவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் போயிட்டு டெலிவரி பார்க்குறீங்க. இந்த சுச்சுவேஷன் எய்தர் வந்து அம்மா இல்லை வந்து பிள்ளைய தான் காப்பாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியஸான சுச்சுவேஷன். ஏன்னா கொடி அந்தளவுக்கு சுற்றிடுச்சு, ரொம்ப பனிக்குடம் உடஞ்சி கிட்டத்தட்ட குழந்தைய வெளில வர நிலமை அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 ஹவர் அந்த ஆப்ரேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸு மாதிரி வந்து அவங்க அந்த அம்மாவையும் காப்பாற்ற முடியல, குழந்தையும் காப்பாற்ற முடியாமல் 2 பேருமே இறந்துடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த கையில் அந்த குழந்தைய எடுக்கிறீங்க. உங்கள் கண்ணில் உயிர் கிடையாது. நீங்கள் என்ன நடக்குதுன்னே தெரில சுற்றி. ஏன்னா அந்த குழந்தையும் இல்லை, இப்போ அவங்க அம்மாவும் இல்லை. வெளியில் அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசரப்பட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக தனியாக தான் இருந்திருப்பா. அவங்க அப்பா அம்மா அவங்க ஹஸ்பண்ட்லாம் வெளில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கணுன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்திருப்பாங்க. ஸோ ரொம்பவே அந்த பொண்ணு மயக்க போட்டு கிடந்து
இந்த பனிக்கோடெல்லாம் உடைஞ்சு அங்கே பக்கத்தில் இருக்கவங்க தான் கூப்பிட்டு வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த குழந்தைய வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. அங்கே கொடுத்துட்டு அந்த நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வெளில ஓடிடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்களாம் கேட்குறாங்க, யாருக்குமே பதில் சொல்ல. போயிட்டு பயங்கரமாக அந்த ரூமில் அழுதுட்டு இருக்கீங்க. என்ன இல்லை இல்லை என்னால் தான் என்னால் அது அம்மாவையும் குழந்தையும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. இல்லை இல்லை அந்த பொண்ணு கடைசியாக கண்ணை மூடும் போது என்ன நீங்கள் காப்பாற்றிடுவீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. இல்லை இல்லை நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிட்டீங்க. ஏன்னா வந்து கண் முன்னாடியே 2 உயிர் போகுதுன்னும் போது அதுவும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலேன்ற ஒரு கில்ட்டு உங்களுக்கு ரொம்பவே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த அளவுக்கு 2 பேருமே உயிர் போகிறது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்கள் சர்வீஸ்லேயே. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இதை கேட்டு தயவங்க வந்து நெக்ஸ்ட் டே வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப வந்து டல்லாக உட்காந்துருக்கீங்க. தயவங்க வந்திருப்பான், எருமாடு வீட்டுக்கு வந்திருப்பான்னு பார்த்தேன், காணோம், எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் தான் அவன் புரியுது நேற்று நடந்தது எல்லாமே. ஏ பயன், ஆர் யூ ஆல் ரைட்? இல்லை, என்னால் தான் அந்த உயிர் போயிடுச்சு. ஏய் பைத்திய மாதிரி பேசாது பயன். நம்ம பண்ணுறது இது டாக்டர் தொழில்ன்றது ரொம்ப புனிதமானது. இதில் தப்புகள் நடக்க தான் செய்யும். அது உன் மேலே தப்பு கிடையாது பயன். அவங்க இந்த மாதிரி நிலமையில வந்து சேர்த்தது அது அவங்க தப்பு. ஃபிக்ஸ் பண்ணது நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. ஒன்றுமே பண்ண முடியாது வாயன். அதை நினச்சி நீ கவலைப்படாத. இல்லை தயம், என் கண் முன்னாடி 2 உயிர் தயம். எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தயம். இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. 2 பேர் ஒருத்தவங்களை கூட என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு பயங்கரமாக அழுகிறீங்க. ஸோ தயம் தான் ஹக் பண்ணி சரி 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 ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் அதிலே தான் இருந்திருப்பீங்க, சாப்பிட்ருக்க மாட்டீங்க, தூங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்படியே நைட் ஷிஃப்ட் வந்து முடிஞ்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னை காப்பாற்றிடுவீங்கள்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டது உங்களுக்கு சடனாக வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் அதை யோசிச்சுட்டு இருந்ததுனால லாரி வந்திருக்கும். நீங்கள் வேகமாக திருப்பியிருப்பீங்க. அது அந்த சைடில் போய் இடிச்சு அப்படியே ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணி விழுது. ஸோ அதில் உங்களுக்கு வந்து காலில் பயங்கரமாக அடிப்படுது. 2 காலுமே பேரலைஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு மாதிரி கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றுது ஜங்குவுக்கு. என்ன சொல்கிறீங்கம்மா? ஆமாம், அவள் கண் முன்னாடி அந்த 2 உயிரும் போனது அவளால் ஏற்றுக்க முடியல. அதனாலேயே என்னமோ அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ரொம்ப எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா. அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனால் அவள் அதுலேருந்து வெளில வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவள் அந்த ரூமில் போய் அவளே டார்ச்சர் பண்ணிக்க ஆரம்பித்தா. என்கிட்ட பேசுறது கிடையாது, சரியாக தூங்க மாட்டா, சாப்பாடு வச்சா எடுக்க மாட்டா. நாங்கள் எதாவது கேட்க போனால் நான் செத்துருவேன், உயிரோட இருக்க மாட்டேன்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாப்பா. அதனாலேயே நாங்கள் யாரும் போகிறது கிடையாது. உங்கள் அம்மா எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. அவளுக்கு பிடிச்சா சாப்பிடுவா, இல்லைன்னா இல்லை. இப்படியே தான்ப்பா போயிட்டுருக்கு. அவள் நடக்கணும்னு கூட ட்ரை பண்ணல. ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க. அதுக்குமே அவள் ஒத்து வரலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படி இருந்த பொண்ணு தெரியுமா, துருன்னு. ஆனால் இப்போது அவளாக இல்லைப்பா. என் ஒயின் மட்டும் எனக்கு திரும்ப கிடச்சிட்டா அதுவே போதும். சந்தோஷமாக இருக்க மாதிரி நாங்கள் நடிச்சிட்ருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே என் பொண்ணு மறுபடியும் வந்து ஹக் பண்ணி அம்மான்னு கூப்பிட மாட்டாளோன்னு அவ்வளோ ஒரு ஏக்கமாக இருக்குப்பா. எனக்கு ஒயின் பழையபடி கிடச்சிடணும். அதுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தாங்க போயிருப்பால, அது என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நீங்கள் தான் ஒரு மாதிரி ஃபுல்லாக மூடிட்டு படுத்துருக்கீங்க. ஸோ தாங்கண்ணா ஒயன், நீங்கள் அப்படியே முழிச்சிடுறீங்க. ஆனால் அந்த ஒரு மாதிரி போர்வை எடுக்கலை. எத்தனை நாளைக்கு இப்படி அடைஞ்சு கிடக்க போகிற? ஏன் ஒயன் இப்படி பண்ணுற? உனக்காக ஆப்ரேஷன் தேட்டரில் நாங்கள் எப்போவுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டல் உனக்காக வெயிட் பண்ணுது ஒயன்.
ஏன் வயன் நீ திரும்ப உன்னோட டாக்டர் இதை கண்டினியூ பண்ணக்கூடாது? இந்த ஆக்சிடெண்ட்னால காலு பேரலைஸ் ஆகிருக்கலாம், மற்றபடி யூ ஆர் ஹெல்த்தி வயன். காலு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சுன்னு இல்லைல்ல. எதுக்கு நீ உன்னையே வருத்திட்டுருக்க? ப்ளீஸ் வயன், எனக்காக, உன் அப்பா அம்மாக்காக திரும்ப நீ வா. எல்லாத்தையும் உடச்சிட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை வயன். நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோ, உடம்பு சரியாயிடும். கண்டிப்பாக என் கூட வந்துடுவாயன். நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். என்னை வந்து திட்டு அடி, வா எங்கேயாவது போகலாம். எதுக்கு நீ வீட்டிலே இருக்க? ப்ளீஸ் வயன், வா வயன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு அங்கேருந்து தயாங்க போயிருப்பான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணுறது, என்ன பண்ணால் இவங்களை வந்து வெளில கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி. சரிப்பா, நீ உன் வேலையை பாரு, நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ ஜங்குக் தான் எப்போவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டான். இந்த வாட்டி அவன் போயிட்டு அந்த கதை ஓப்பன் பண்ணும் போதே உங்களை எப்படியாவது இங்கேருந்து கொண்டு வரணும்னு ஆசை. ஸோ அப்படியே அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறான். அப்போ தான் அந்த ரூம்குள்ளே வெளிச்சமே வருது. எல்லாம் போட்டபடி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அந்த ரூம் மெஸ்ஸியாக. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கீங்க. வயன், உங்களுக்கு கேட்குது, ஆனால் நீங்கள் கண்ணை முழிக்கல. இங்கே பாருங்கள், உங்களோட கதை என்னன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ப்ளீஸ் வெளியில் வாங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கே நீங்கள் உடஞ்சி உட்காந்துட்டிங்கன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் இதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு உங்கள் பழைய வாழ்க்கைக்கு வர முடியும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நான் உங்ககிட்ட இது எதுவுமே கேட்கல. இங்கேருந்து போயிட. முதல்ல நீ யார்? நான் சவிதா அவங்களோட பையன் அப்படின்னு சொல்கிறான். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னை மாற்றணும் திருத்தணும்லாம் நினைக்காத. இங்கேருந்து மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக் பார்க்குறான். அம்மா, அது இங்கேருந்து போன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னு அங்கேருந்து ஒரு மாதிரி போயிடுறான். கஷ்டமாயிடுச்சு. ஸோ இருந்தாலுமே நீங்கள் உங்களை எப்படியாவது இங்கேருந்து மீட்டு வந்துட முடியாதா, இல்லை கூப்பிட்டு வந்துட முடியாதா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ அவன் அப்படியே போயிட்டு படுத்திருக்கான். ஜங்குக், என்னப்பா இன்னைக்கு எப்படி போச்சு? நல்லா போச்சுமா. ஆனால் வயன், அவங்க அப்போ பார்க்குறாங்க. வயனை பற்றி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, ஆனால் எனக்கு என்னமோ அவங்க அந்த ரூமில் இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. இந்த மாதிரி மெடிக்கலில் நடக்கிறது ரொம்பவே சகஜம். அதை அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு தான் வாழ்க்கையே அழிச்சிட்ருக்கா. 3 வருஷம் ஆயிடுச்சான். ஸ்டில் அந்த பொண்ணு அந்த ரூமை விட்டு வெளில வரலன்னு சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக், நீ போய் பேசி பாரு. அம்மா, நான் ட்ரை பண்ணம்மா, ஆனால் அவள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படலை. என்னமோ தான் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி பேசிகிட்ருக்கா. எனக்கு தெரிஞ்சு நீ அவகிட்ட பேசினா அவள் வருவான்னு எனக்கு தோணுது. எங்களால் யாராலையுமே முடியல, ஆனால் நீ நினச்சா அது முடியும்னு தோணுது ஜங்குக். ஏம்மா அப்படி சொல்கிற? தெரியல, என் அடி மனசில் இது நடக்கும்னு தோணுது ஜங்குக். இப்போதைக்கு நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? அம்மா உனக்கு காலைல சமைச்சு தரேன். சரிங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ ஜங்குக் வந்து தினமும் உங்ககிட்ட பேசுவான். நீங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிடுவீங்க. ஸோ இப்படியே வந்து அது அவங்க அம்மா நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதாவது உங்கள் அம்மா. ஸோ ஒரு நாள், ஜங்குக், சொல்லுங்கள் ஆண்டி. ஜங்குக், நான் ஒன்று கேட்பேன், நீ தப்பாக எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்கம்மா. அது
நீ வாயனை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? அப்படியே செம்ம ஷாக் ஆயிடுறான். என்ன? அம்மா என்ன பேசுறீங்க? நீங்க நீங்க எவ்வளோ பணக்காரவங்க, எவ்வளோ பெரிய ஆளு. நான் ஒரு சாதாரணமான ஏழை வீட்டு பையன். இது இதெல்லாம் சரி வராதும்மா அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக், உன்னை விட ஒரு நல்ல பையன் என் பொண்ணுக்கு கிடைக்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் தயாங் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஏற்கனவே ஆள் இருக்குது. அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஆனால் நீ அவ கூட இருந்தா அவள் கண்டிப்பாக இதெல்லாமே மறந்து பழைய நிலைமைக்கு வருவான்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் பார்க்குறான். இல்லைம்மா வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவங்க ரொம்ப பேசுகிறாங்க. ப்ளீஸ்ப்பா ஏதாவது லைக் நீ ஒத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அவனும் வந்து கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகுது. அவனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி இத்தனை வருஷம் அந்த குடும்பம் தானே நம்மளை பார்த்துக்குச்சு, ஏன் நம்ம அதை ஒரு ட்ரை கொடுக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ இது வந்து உங்கள் அம்மா பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சு செம்ம சண்டை போடுறீங்க. கடைசியில் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எப்படி சொல்கிறான், காலில் உள்ளாத குறைய கேட்டு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு 1 மந்தில். ஸோ இப்போது நீங்கள் வந்து லைக் உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஜங்குக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். உங்களை அந்த வீல் சேரில் தள்ளிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? என் சொத்துக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், இப்படி நடக்க முடியாதவளை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? நான் பணக்காரி, எது சொன்னாலும் தலையாட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இவ செத்துட்டக்கப்புறம் நம்ம அந்த சொத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே என்னை நீ கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படியே அவன் வந்து எதுவுமே பேசலை, எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. ஜஸ்ட்டு உங்ககிட்ட வந்து உங்களோட எண்ணம் அப்படி இருந்துச்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. எங்களை உங்கள் குடும்பம் தான் நல்லா பார்த்துக்குச்சு. அந்த நன்றி கடனை நான் கண்டிப்பாக அதை செலுத்தணும். அதுக்காக தான். மற்றபடி என் மனசில் எந்த ஒரு கேவலமான எண்ணமும் கிடையாது. உங்களை நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும்தான். நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க. நான் பக்கத்தில் கெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவன் ஏன் இப்படி நடிக்கிறான்? இந்த காலத்தில் எவன் இந்த மாதிரி நடக்க முடியாதவளோ கல்யாணம் பண்ணிக்கிறான்? எப்படி பேசுகிறான்? அதானே உண்மை. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் சொத்தெல்லாம் திருடிட்டு போகிறதுக்கு தான் இந்த கல்யாணம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து கிளம்பிட்டு அவன் வேலையெல்லாம் பார்க்குறான். ஸோ உங்கள் அம்மா அங்கேருந்து வந்து, மாப்பிள்ள என்னப்பா பண்ணுற, அதெல்லாம் எல்லாம் பண்ணாத அப்படின்றாங்க. அம்மா என்ன பேசுகிறீங்க, இது நம்ம வீடு, நான் தான் பார்க்கணும். நேற்று வரையும் நீங்கள் ஒரு வேலைக்காரனாக இருந்த, இப்போது இந்த வீட்டு எஜமா, புரியுதா? இந்த வீட்டு மாப்பிள்ள நீ இந்த வேலைலாம் பார்க்கக்கூடாது. நான் வேற ஒருத்தவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், புரியுதா? அம்மா இருந்தாலும் நீ வாயனை மட்டும் நல்லா பார்த்துக்கோப்பா, அது போதும் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக் பார்க்குறான். சரின்னு சொல்லிட்டு உங்களை போய் பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குது. ஸோ ஜங்குக் வந்து அந்த பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு உங்களை அப்படியே தூக்க பார்க்குறான். பிகாஸ் குளிக்கணும்ல. ஸோ அதுக்கு இது பண்ணும்போது, ஏய் என்ன பண்ணுற நீ? இல்லை குளிக்கணும்ல, அதுக்கு தான் உன்னை அங்கே இட்டு போகலான்னு. இத்தனை நாள் நான் என்ன பண்ணனோ அதை நான் பண்ணிக்கிறேன், உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்றீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, சரி ஓகே, சுடு தண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடு, கீழே சமைச்சிட்டாங்களா ஒன்றா சாப்பிட்லாம் அப்படியே முறைக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே அமைதியாக போயிடுறான். ஸோ நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்திருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவன் வந்து உங்களை தள்ளிட்டு வர பார்க்குறான். எனக்கு வர தெரியும், எப்படி அக்கறை மயிர் இருக்க மாதிரி நடிக்காத, எரிச்சலாக வருது எனக்கு அப்படின்றீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு,
ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, "சரி, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் முன்னாடி நடந்து போறேன். நீங்க அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த சர்வல்ல கொஞ்சம் வந்து லைக் வழுக்குற மாதிரி இருக்கும். அந்த வண்டி கொஞ்சம் லைட்டா ஸ்பீடா போக ஆரம்பிக்கும். டக்குனு ஜங்குக் பிடிச்சிடுறான். உங்களையும் வண்டியும் சேர்த்த மாரி பிடிச்சிடுறான். நீங்க அப்படியே பயந்துட்டு அவன் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. "கொஞ்ச நேரத்துல விழுந்திருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை இறுக்கமா பிடிச்சிருக்கீங்க. ஸோ உங்க ஹார்ட் பீட் அடிக்கிறது ஜங்குக் கேட்குது. அவ்வளோ வேகமா அடிக்குது ஹார்ட் பீட்டு. சரி, 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 சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டா பேட் பண்றேன் தலைய. உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு ச்சே! நம்மளுக்காக இவ்ளோ செய்றான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கு. சரி, கைய எடு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவன் கொஞ்சம் கீழ அந்த வண்டிய இறக்கிட்டு அப்படியே கையெடுத்துறான். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வண்டிய தள்ளிட்டு போறீங்க. ஐ மீன் அந்த கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு. ஸோ அந்த சாப்பாடுலாம் எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து நீங்க ஜங்குக் சமைச்சதே சாப்பிட்டுருப்பீங்க. ஆக்சுவலா ஜங்குக் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் மட்டும் 2 சமைச்சிருப்பான். அவங்க அம்மாவுக்கு தெரியாத மாரி. ஸோ அத எடுத்து வந்து வச்சுட்டு, "வயன் ஃபுட் எப்படி இருக்கு?" "எதுக்கு? நீயா சமைச்ச?" "ஆமா" அப்படின்னு சொல்றான். ஸோ நீங்க சாப்பிட்டுட்டு, குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சாப்பிட்றீங்க. அவனுக்கு குட்டுன்னு சொன்னதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு, "பரவாயில்ல ஜங்குக், கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. அட்லீஸ்ட் குட்டுனாச்சும் சொல்றாளே" அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாரி அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அவனுக்கு. அவங்க அம்மா அப்பதான் பார்க்குறாங்க. ஸோ நீங்க வந்து இங்க கீழ வந்து இத்தனை வருஷத்துல இப்பதான் ஃபுட்டே எடுத்து வந்து சாப்பிட்றீங்க. "வயன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. "வயன், நீ கீழ வந்திருக்கியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வயன். சாப்பிடு. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. நான் செஞ்சு தரேன். அம்மா உனக்கு செஞ்சு தரேன்" அப்படின்றாங்க. "அம்மா, எதுக்கும்மா இப்படி இவ்ளோ சந்தோஷப்படுற? நான் சாப்பிட தான் கீழ வந்தேன். பெரிய சாதனை படைச்ச மாதிரி தான்" அப்படின்னு சொல்றீங்க. "சி, நீ இவ்ளோ தூரம் அந்த ரூம விட்டு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வயன். ப்ளீஸ் திருப்பி அந்த மாரி ஆயிடாத" அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி கேட்குறாங்க. ஸோ நீங்க எதுவுமே சொல்லல. அப்படியே சாப்பிட்றீங்க. உங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்ல போயிட்டாங்க. ஸோ ஜங்குக்னா, நீ செஞ்ச ஒரு சின்ன ஒரு மாற்றத்தினால உங்க அம்மா ஃபேஸ்ல சந்தோஷத்த பார்த்தியா? அவங்க எவ்ளோ சந்தோஷப்பட்டாங்க. இங்க வந்து இத்தன நாள் இப்படி சிரிச்சு நான் பார்த்தது கிடையாது வயன். நீ தான் அவங்களுக்கு உலகமே. நீ ஒரே பொண்ணு. நீ இப்படி இருந்தப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் தினமுமே அவங்க தூங்கும்போது பால் குடுக்கறதுக்கு போவேன். உங்க அப்பா அம்மா ரூமுக்கு. அவங்க தினமும் உன்ன நினைச்சு அழுவாங்க. என் பொண்ணு பழையபடி ஆயிட மாட்டாளான்ட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வயன். ஆனா இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முறையா அவங்க கண்ல அவ்வளோ ஒரு உண்மையான ஹாப்பினஸ்ஸ பார்க்குறேன் வயன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இத கேட்கும்போது உங்க கண்ணே அப்படியே கலங்குது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எதுவுமே தெரியாத மாரி அப்படியே அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் ஜங்குக் போயிடுறான். நீங்க அவன் போற டைரக்ஷன பார்க்குறீங்க. எதுக்கு என் அப்பா அம்மா சந்தோஷப்பட்டா இவன் இவ்ளோ சந்தோஷமாகுறான்? அப்படின்ற மாதிரி. உங்களுக்கே தெரியாம ஒரு லைட்டா மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஜங்குக் உங்கள அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். குழந்த மாரி உங்கள கவனிச்சுப்பான். ஆனா நீங்க வந்து அப்பப்போ சிடு சிடுன்னு பேசுறது அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ ஒரு நாள் தவாங் வரான் திரும்ப. நீங்க வந்து ஒரு மாரி நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ வந்து அப்பப்போ ஜங்குக் கிட்ட ஆர்க்யூ பண்றதுக்குன்னே வந்து செம்மையா திட்டுவீங்க நீங்க. அவன் எதுவுமே இது பண்ண மாரி, "ஆ சரிம்மா. சரி, சரி. ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பான். ஒரு வார்த்தை உங்கள எதிர்த்து பேச மாட்டான். நீங்க எவ்வளோ கத்துனாலும் சரி, அப்படியே அமைதியா எல்லாத்தையும் வாங்கிப்பான். ஸோ அப்படிதான் தயங் வந்து வந்திருப்பான். நீங்க பார்த்து அவ்வளோ திட்டுறீங்க. அந்த புள்ள சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க வந்து இதுக்காவது ஒழுங்கா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. "வயன், வயன், வயன்" அதுக்கப்புறம் தான் நீங்க பார்க்குறீங்க. "தயாங், ஏய் எதுக்குடி அந்த புள்ளைய இப்படி திட்டிட்டு இருக்க? சாரி, உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. அர்ஜென்ட்டா நான் அமெரிக்கா போ வேண்டியது இருந்துச்சு. என்ன மன்னிச்சிடுடி" அப்படின்னு சொல்றான். "பரவால்ல. அப்புறம் என்னடி தப்பு பண்ணா? எதுக்கு இப்படி திட்டிட்டு இருக்க? ஆ? நான் ஒரு சூப் கேட்டேன். அதுல உப்பே போடாம எடுத்துட்டு வந்திருக்கான். ஏன்னு கேட்டா மறந்துட்டேன்னு சொல்றான்.
அவ்வளோ என்ன அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே அமைதியாக கேட்டு வாங்கிட்டு இருக்கான். வயன் அட்லீஸ்ட் நீ இதுக்காவது பேசுறியடி, நீ என்னையும் சேர்த்து திட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு சொர்ணையே இல்லைல்ல உனக்கு, முன்னாடி வாங்கின திட்டை விட இப்போ நான் திட்டாமல் இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, ஏதாவது ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு பேசேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக 4 வார்த்தை கேட்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு அதுக்கு மேலே சிரிப்பாடுது. பரவாயில்லடா, நம்மளை விட ஒருத்தன் கேள்வி வாங்குறாடா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே இருந்தோட, ஏய் அசிங்கமாக கேட்குறேன்டா அப்படின்னு சொல்கிறீங்க. கேளு, யாரை கேட்குற, என்ன தானே கேட்குற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குவேன், எல்லாமே தேங்க்ஸ் டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறான். ஜங்குக் கை கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஏய் என்ன 2 பேரும் என்ன கூட்டு கலவானியா, என்னை பேச வைக்கணுன்றதுக்காகவே நீங்கள் 2 பேரும் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சிரிச்சுட்டு. மேபி ஒன்றை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பேசிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாமே எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, ஏன்டா நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட பேச பேச கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் உங்களுக்கே தோணுது. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் பாஸ் ஆகியிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் மேலே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்பவே ஹாப்பியாக லைஃப் போகுது. ஸோ நீங்களே ஏன் நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் கிட்ட ஒரு நாள் நைட்டு உட்காந்து பேசுகிறீங்க. ஜங்குக் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரான். ஆமாம், என்னையே நீ கல்யாணம் பண்ண எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்கிறதுக்காகவா? இல்லை, ஈவன் தோ நான் எங்கள் அம்மா என்னையும் நல்லா போய் பார்த்துக்கிட்டாங்க உங்கள் ஃபேமிலி, அதுக்காக இருந்தாலும் எனக்கு உன்னை அந்த ஃபோட்டோவில் பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதை நான் நேரில் பார்க்கும்போது ரொம்ப டல்லாக உன்னை நீயே வருத்திக்கிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமான நிலைமையில் இருந்தவன். அதை பார்க்கும்போது உன்னை இப்படியாவது நான் மாற்றிடணுன்னு ஒரு எண்ணம். அது ஏன் எதுக்குன்னு இதுவரையும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், உன்னை லைஃப் லாங் நல்லா பார்த்துக்கணுன்னு. நீங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. சரி, என்ன நீ ஹக் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. வயன் ஐயோ ஓகே, நீ ஏன் இது கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் தான் கேட்குறேன், பண்ண மாட்டியா? பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ வார்மான ஹக். ஸோ அவனோட செஸ்டில் அப்படி நீங்கள் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை அப்படியே உங்கள் கை பிடிச்சி அந்த சீக்ஸில் வைக்கிறீங்க. வச்சோன்னே ஜங்குக்கு வரான். என்ன வேன், நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ சந்தோஷப்பட்டு உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே வேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்கிறத பார்த்து ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவனும் பேக் கிஸ் பண்ணுறோம். அந்த ஒரு கிஸ்ஸே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 minutes போயிருக்கும். உங்களுக்கு மூச்சு வாங்குற அளவுக்கு செம்மையான கிஸ்ஸு. ஸோ வயன் ஐம் ஸோ நீடி வயன் அப்படின்றான். பிகாஸ் நீங்கள் கொடுத்த கிஸ்லேயே அவனுக்கு செம்ம மூடாக இருக்கும். ஸோ உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் ஸ்டாப் ஆகிட்டு, என்ன வயன், நம்ம ஏன் ஷவரில் பண்ணக்கூடாது? அவன் அப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கி பிளாக் saree வேர் பண்ணியிருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் 2 பேரும் வெளில போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ பிளாக் saree, ஜங்குக்கு இது ஒயிட் பேண்ட்டு, பிளாக் ஷர்ட், ஓகேவா? ஸோ அப்படியே அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ உங்களை அப்படியே தூக்கிட்டு லைக் பெட்டுன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே குளிக்கிற இடம். ஸோ அங்கே 2 பேரும் அப்படியே உட்காடுறீங்க. ஸோ ஷவர் ஆன் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் அவனோட ஐ டு ஐ பார்க்குறீங்க. அவனும் செம்மையாக பார்க்குறான். நீங்கள் இன்றைக்கி தான்
ஜங்குக்கோட இன்னொரு பக்கத்தையே பார்க்குறீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு மாரி அப்பாவி மாரி இன்னும் ரொம்ப அமைதியா இருப்பான். ஆனா, இப்போ இருக்கிற ஜங்குக் வைல்டா இருக்கான். ஸோ அவன் கண்ணிலே அவ்வளோதான். நீங்க மெல்ட் ஆயிட்டீங்க. ஸோ அப்படியே உங்கள பார்த்துட்டு இருக்கான். "டேய் பார்க்கறதுலயே முழுங்கிடாத" அப்படின்றீங்க. "அதுக்கு தானே உன்னை இங்கே கூட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லே டவுன் ஆகுறீங்க. ஸோ அங்கேயே 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஸோ அங்கங்கே கிஸ்ஸஸ் போயிட்டு கிட்டத்தட்ட உங்கள் நெக்கு எல்லாமே. ஸோ இதை வந்து அன்கட்டில் பார்ப்போம். நம்ம டெலகிராமோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அப்புறம் சேனலோட அபவுட்லையும் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படியே வந்து மார்னிங் ஆகியிருக்கும். நீங்கள் தான் ஜங்குக்கா சொல்லுவேன். இல்லை எனக்கு வெளில கூப்பிட்டு போறியா அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி? வயன் வெளியில் போகலாமா, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ வெளிலலாம் வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. வந்தே பல நாளாகும். நீங்கள் வந்து நார்மலாக இருந்தாலும் வெளிலலாம் கூப்பிட்டு போக சொல்ல மாட்டீங்க. இன்றைக்கின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறா. டேய் இதுக்கிட்ட இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிற? என் பொண்டாட்டியை ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளில கூப்பிட்டு போகிறேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதுவும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. எனக்கு எவ்வளோ பெரிய ட்ரீம் தெரியுமா இது? என் கூட வெளில வர மாட்டியா? இந்த மாதிரி நம்ம ஜாலியாக எங்கேயும் சுற்ற மாட்டோமான்னு எத்தனை நாள் நான் எதிர்பார்த்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் பயப்படுறீங்க ரைட்லாம் போகும்போது. ரொம்ப அப்படியே கையை பிடிச்சி அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, பாப்கார்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் வெளில வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. அந்த நாளே அவ்வளோ ஜாலியாக போயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்படியே நைட் ஆகியிருக்கும், டயர்டாக வந்திருப்பீங்க. ஸோ அவன் வந்து உங்களை தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு லைக் உங்கள் கையை விட்டுட்டு போகிறான். டக்குன்னு நீங்கள் கையை பிடிக்கிறீங்க. வயன் என்னாச்சு? இல்லை நம்ம மேக் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் பார்த்துட்டு ஏய் நேற்று தாண்டி பண்ணோம், எனக்கு பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண போகிறான். ஸோ அப்போன்னு பார்த்து ஏய் பண்ணலான்னு சொன்னேன், இங்கே பண்ணலான்னு சொன்னா பின்ன ரெஸ்ட் ரூம்லையா? இல்லை. அப்புறம் கெஸ்ட் ரூம்லையா? இல்லை. அப்புறம் எங்கே தாண்டி பண்ணணும், கிச்சன்லையா அப்படின்னு சொல்லிட்டு சி எருமை, அம்மா வருவாங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எங்கே தாண்டி பண்ணணும்? டெரஸில். அப்படியே ஷாக்காக பார்க்குறான். ஏய் வெட்ட வெளிடி. பரவாயில்ல வா அங்கே போய் பண்ணலாம். நம்மளது தான் இருக்கிறதுலே ஹைட்டான பில்டிங், அதனால் யாரும் வந்து நம்மளை பார்க்க போகிறது கிடையாது. கதவை வேணால் லாக் பண்ணிடலாம், யாரும் மாடிக்கு வராத அளவுக்கு. ஹேய் மூளைக்காரி தாண்டி நீ அப்படின்னா. இருந்தாலுமே ஒரு மாதிரி ஷையாக இருக்கா அவனுக்கு. வயன் அங்கே போய் பண்ணணுமாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் பண்ணி தான் ஆகணும் வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களை தூக்கிக்கிறான். மாடியில் உங்களை அழகாக வந்து பொறுமையாக அந்த ஸ்டெப்பு ஏறும் போது உங்களுக்கு அவ்வளோ சேஃபாக பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படியே மாடிக்கு போயாச்சு. அந்த நில ஒளியில் அவ்வளோ அந்த இடமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி அந்த தோட்டம் மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ ஊஞ்சல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப்பே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லைக் அங்கே உங்களை அந்த பெட்டில் படுக்க வைக்கிறேன். பெட் மாதிரி செட்டப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே படுக்க வைக்கிறான். ஏய் இந்த பெட்டை கரெக்டாக அந்த நில ஒளி படுற மாதிரி நோற்றி வையேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை வீல் சேரில் எடுத்து வந்திருப்பான் அதுவும். ஸோ அதில் உட்கார வச்சுட்டு அதை நோற்றி வைக்கிறான். இப்போ ஓகேவா? ஓகே அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை அப்படியே லே டவுன் பண்ண வச்சு ஸோ உங்களுக்கு அப்படியே அந்த முடியை வந்து கோதி விட்றான் உங்கள் தலைக்கு, ஐ மீன் காதுக்கு பின்னாடி. ஸோ சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். என்னடி இவ்வளோ சிரிப்பு, இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, என்ன விஷயம்? இல்லை நான் ஒன்று சொல்லவா? என்ன என்ன சொல்ல போகிற? உன்கிட்ட ஒரு உண்மை சொல்ல போகிறேன். என்னடி உண்மை? உன்னை எனக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப பிடிக்கும் சங்குகா. என்ன சொல்கிற? ஆமாம், நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ உடனே ஞாபகம் இருக்கா? உங்கள் அம்மா அன்றைக்கி லீவு, ஆனால் ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்கன்னு நீங்கள் கொடுக்க வந்த ஃபர்ஸ்ட் டைம் உன்னை அப்போ தான் பார்த்தேன். அப்போவே ஏதோ ஒன்று தோணுச்சு. சரி நான் இக்னோர் பண்ணிட்டேன். தென் ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஸோ
அப்போது நீ வேக வேகமாக அந்த பஸ்ஸை பிடிக்க போகும்போது பார்த்தேன் உங்கள் வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நீ எவ்வளோ சின்சியராக இருக்க உன் வேலையில் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதாகட்டும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பொறுப்பான பையனாக இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சது. தென் ஒரு தடவை ஞாபகம் இருக்கா? ரோட் கிராஸ் பண்ணுறன்ற பேரில் ஒரு வண்டியில் இடிக்க பார்த்தியே. ஆ ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்கு. ஆ அது என் வண்டி தான். ஃபுல்லாக என்னோடது பிளாக் கலரில் முடி இருக்கும். அதனால் உன்னால் பார்த்துக்க முடியாது என்ன. ஓ, அது நீ தானா? நான் வேற யாருன்னு சொல்லிட்டு கேவலமாக திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ம் ஆனால் ஐம் சாரி, அன்னைக்கு தெரியாமல் தான் நடந்துருச்சு. உன்கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். ஆனால் நீ அதுக்குள்ளே அங்கே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிக்க ஓடிட்டேன். நீ தினமும் போகிறப்ப நான் பார்ப்பேன். அதுக்காகவே நீ போகிற டைமுக்கே நான் வர பார்ப்பேன் தெரியுமா? ஆனால் எதுக்கு உன்னை யாருனே தெரியாது எதுக்கு கேர் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன்னா உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் ஜங்குகா. நீ என்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறியா, இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்குறியான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஜங்குகா அப்படின்னு சொன்னேன்னே நீங்கள் பார்க்குறீங்க அவன் ஃபேஸை அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. அப்போ உனக்கு என்ன அப்பையிலேருந்து பிடிக்குமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்குகா. நீ எவ்வளோ பொறுப்பான பையனா. அதுவும் இந்த காலத்துலாம் அவங்க அம்மாவை ஏதோ கடமைக்குன்னு பார்க்குறாங்க. ஆனால் நீ அப்படி பண்ணதே கிடையாது. உங்கள் அம்மா வரலன்னா நீ வந்து பார்த்துக்கிறதாகட்டும், நீ அவங்கள அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்ப. அதை பார்க்கும்போது ஏன் நீ அவன் வரப்போகிற காதலியோ மனைவியோ இந்த அளவுக்கு பார்த்துப்பேன்னு தோணுச்சு. அதான் ஜங்குகா உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னே. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் அவன் எமோஷ்னலாக அழுகுறான். ஸோ நீங்களும் ஹக் பண்ணிவிட்டு சரி சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் சரிடா ரொம்ப எமோஷ்னல் ஆகாத, பண்ண வந்த விஷயத்த மறந்துடாத அப்படின்னு சொல்கிறீங்க. அது சிரிச்சுக்கிட்டு இதை மறக்க மாட்டேன் கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூக்கை கிள்றா. ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சரி பண்ணலாமாடா அப்படின்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் ரிமூவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே லைக் உங்களோட ட்ரெஸ்ஸை அவன் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மேக்கவுட் செஷன் நடந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு அப்புறமா ஒரு 2 பேரும் மூச்சு பழகிட்டே படுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் லைக் பெட்ஷீட் போட்டு அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா பார்த்துட்ருக்க? என் பொண்டாட்டி எவ்வளோ அழகுன்னு ரசிச்சுட்டு இருக்க. நீயும் அழகு தாண்டா, ஆண் அழக மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்கிறீங்க. போ, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. சாருக்கு ஷையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஹேக் பண்ணி தூங்கியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு விடிய காலில் போல் 2 பேரும் ட்ரெஸ்லாம் போட்டு அப்புறம் காலைல அப்படியே கிளம்பியிருப்பீங்க. ஓகேவா? அங்கே ரூமில் போய் படுத்திருப்பீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஏஞ்சி ஒரு மாதிரி இப்போ வந்து ஆக்சுவலாக 2 month ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி வாமிட் எடுக்காமல் சவுண்ட் கேட்குது. ஜங்குக் தான் என்னடா அவள் ஏதோ வாமிட் எடுக்காமல் சவுண்ட் கேட்குது அப்படின்ற மாதிரி ஓடியார கீழே இருந்திருப்பான். ஓகேவா? உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு அப்போ தான் மேலே வந்திருப்பான். ஸோ அப்போ சவுண்ட் கேட்கும் வேக வேகமாக அந்த காஃபி ஓரமாக வச்சுட்டு ஓடி இருந்திருப்பான். பார்த்தா நீங்கள் அந்த லைக் ஏந்திருக்க முடியாதுல்ல உங்களுக்கு, டக்குன்னு அந்த வீல் சேர் ஓரமாக இருக்கும். ஏந்திருக்க முடியாமல் நீங்கள் அப்படியே அந்த பெட்லேருந்தே வாமிட் எடுத்து வந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் வந்து உங்களை தூக்குறான். நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே உங்களை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது கேட்டோன்னே. டாக்டர் ரியலி வயன் வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷனில் குழந்தை பெற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இட்ஸ் யுவர் டிசிஷன். எப்படி இருந்தாலும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை குழந்தையால் ஒயனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு குழந்தை வேணுமா இல்லை நீங்கள் வேணுமான்னு முடிவு பண்ணும்போது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக அவனுக்கு தெரியுறீங்க. ஸோ நீங்கள் கண் முழிச்சக்கப்புறமா ஜங்கு பக்கத்துலேயே இருக்கா ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரி. என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க, நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை, இங்கே நீ திடீர்னு மயக்க போட்டு விழுந்தான்னு வந்தான். எதுக்கு அந்த மாதிரி விழுந்தேன், டாக்டர் என்ன சொன்னாங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. ஜங்குக்கா ரியலி? ஆமாம் ரியலி. ஆனால் இந்த குழந்தை வேணாம் வயன்.
அப்படியே சிரிப்பு ஃபேட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் முடியாது. எதுக்கு நீ வேணான்னு சொல்ற? இது என் குழந்தை. இல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் நீ இந்த நிலைமையில இருக்கும்போது பேபி வேணாம் வாயன். இது என் குழந்தை ஜங்குக். நான் முடிவு எடுத்துக்கிறேன். இந்த குழந்தை எனக்கு வேணும். தட்ஸ் இட். வாயன் ஷட் அப் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் எதுவும் பேசல, அமைதியாயிட்டான். உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசுனதே கிடையாது அவன். ஸோ அதுக்கப்புறம் அது அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போயாச்சு. எல்லாருக்குமே சொல்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இந்த காம்ப்ளிகேட்டட் மட்டும் மறைச்சிட்டாங்க. ஓகேவா, நீங்களும் சொல்ல வேணான்ட்டிங்க, ஜங்குக்கும் சொல்லலை. ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆகுது. பார்த்தா கொஞ்சம் புஷ்டிக்காக ஆகிட்டிங்க. அந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் வீங்கின மாதிரி, கொஞ்சம் உடம்பு இந்த மாதிரி இருக்குது. கண்ணால் திரும்பி திரும்பி பார்த்துட்டு, ஜங்குக்கா இங்கே வாடா. என்னம்மா இங்கே பாரு, மூஞ்சிலும் இப்படி உப்பி போயிடுச்சு பாரு, குண்டாகிட்டே வரேன்டா. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் குண்டாகாமல் என்ன ஆவாங்க அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் நான் பார்க்க நல்லாவே இருக்க மாட்டேன். நீ ஒரு வேளை என்னை வேணான்னு சொல்லிட்டேன்னா? வயன், எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் பேசாத. உன்னை பிடிக்காதுன்னு ஒரு வார்த்தை என் வாயிலேருந்து எப்போவுமே வராது வயன். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, பார்ப்போம் 10 மந்தில் நல்லா குண்டு போன மாதிரி ஆகிடுவேன். அப்போ என்னை பிடிக்குமான்னு சொல்கிறேன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெத்தியிலே கொடுக்குறேன் கேஸு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்போ நான் ரொம்ப குண்டாயிடுவேனாடா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், குழந்தை வரும்போது நீ குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடுவேன். ஸோ அப்போ உடம்பு விழ தான் செய்யும். இதெல்லாம் ஹார்மோன் சேஞ்சஸ் வயன் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லையே, நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க, 10 பிரசவம் பார்த்த மாதிரி வயன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் நெட்டில் பார்த்தது தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்து. ஸோ உங்களுக்கு ப்ரெக்னன்சி வலி வந்துடுச்சு. ரொம்பவே துடிக்கிறீங்க ரொம்ப வலியில். ஸோ ஜங்குக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அவங்க அப்பா அம்மாலாம் வேகமாக வந்தாச்சு. ஸோ அவங்க காரில் வராங்க. ஜங்குக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு காரில் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக அந்த ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. வெளியில் அவனுக்கு ரொம்ப பயந்துட்டு அழுதுட்டு இருக்கான். இல்லை, வயன் எதுவும் ஆகிடக்கூடாது, வயனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அம்மா, அப்பா, வயனுக்கு எதுவும் ஆகாதில்ல, வயனுக்கு எதுவும் ஆகாதில்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எல்லாமே ஓடிட்டுருக்காங்க. நர்ஸு, டாக்டர்லேருந்து ஒவ்வொருத்தவங்களும் அந்த ரூமுக்கு போய் திறந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எதோ ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. அங்கே சும்மாலாம் சொல்லக்கூடாது, அவனுக்கு உயிரே போயிடுச்சுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா தான் அந்த கதை ஓப்பன் ஆகுது. குழந்தை தூக்கிட்டு வராங்க. அது ஒரு பெண் குழந்தை. ஜங்குக்கு அப்படியே கண் கலங்கி அந்த குழந்தைய பார்க்குறான். டாக்டர், வயன் நல்லா இருக்கால? ஷீ இஸ் ஃபைன், பட் ஓவர் ப்ளீடிங்காக போயிடுச்சு. ஸோ அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் ஆகும் அவங்க கண் முழிக்க அப்படின்றாங்க. சரிங்க டாக்டர், நான் வயனை போய் பார்க்கலாமா? நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோன்னே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைய அவன் வந்து வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அங்கே அம்மா அப்பாட்ட கொடுத்துட்றான். ஸோ லைக் ஜங்குக்கோட அம்மாவும் வந்திருப்பாங்க. அப்புறம் அவங்களும் வாங்கி கொஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஜங்கு அங்கே தான் உட்காந்துருக்கான். அவங்க பக்கத்துலேயே தான். நீ எழுந்திருக்கவே இல்லை. ஸோ நீங்கள் முழிச்சோன்னே அப்படியே அவன் கையை இறுக்கமாக ஹக் பண்ணுறீங்க. அவன் அப்படியே முழிச்சிட்டான். வயன், உனக்கு ஓகேவாடி? பரவாயில்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பெயினாக இருக்குடா. சரி சரி சரியாயிடும். நான் இருக்கேன் உனக்கு, சரியா? உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும்டா நீ நல்லா பார்த்துப்பேன்னு. லவ் யூ, லவ் யூ. இதுக்கப்புறம் ஒரு குழந்தை போதும் போதும் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறோம், ஒரு பையன், ஓகேவா? உனக்கு எப்படி நம்மளுக்கு பொண்ணுன்னு தெரியும்? இவன் தான் மயக்கத்தில் இருந்தாலும் எனக்கு எல்லாமே கேட்டுட்டு தான்டா இருக்கும். நீங்கள் வந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் என்னால் எழுந்திருக்க முடியல. தட்ஸ் இட் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆகட்டும். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்காக ஜங்குக் பேசுகிறான். நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபைனலி அவன் ரொம்ப நேரம் பேசி அடம் பிடிச்சி உங்களை அந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க வைக்கிறான். ஸோ இப்படியே கொஞ்சம் நாளில் எப்படின்னா ஒரு 1 வீக்கில் வந்து ஆப்ரேஷன் செட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல, பட் வி வில் டூ அவர் பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வயன் கையிலையும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ்க்கு போகிறீங்க. உங்கள் பக்கத்தில் ஜங்குக் இருக்கான். ஜங்குக்கா, ஒரு வேளை என்னால் திருப்பி நடக்க முடியலனாலும்
என்னை விட்டு போயிட மாட்டால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என் உயிர் போனாலும் உன் கூட தாண்டி போவோம், உன்னை விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது அவனுக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அழாத, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் போயிட்டீங்க. ஸோ அவன் அப்படியே வெளியில் போயிடுறான். வெளில போயிட்டு அப்படியே தள்ள கை வச்சுட்டு அந்த புள்ள அழுதுகிட்டே இருக்குது, இப்படியா சக்ஸஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் அந்த ஆப்ரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களை ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படியே வந்து 1 டே ஆகியிருக்கும். தென் தான் நீங்கள் கண் முழிக்கிறீங்க. டாக்டர் வந்து உடனே அவங்க நடக்க முடியாது, ஸோ ஒரு 2-3 நாள் அவங்க பெட் ரெஸ்ட்டில் இருந்துட்டு தென் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் வந்து உங்களை நல்லா பார்த்துக்கிறான். குழந்தைய வந்து அவன் வந்து இங்கே வந்து சில நேரத்தில் வச்சுப்பான், இல்லைனா உங்கள் அப்பா அம்மா வச்சுப்பாங்க. ஸோ உங்களை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறதாகட்டும், அந்த நீங்கள் உங்களை குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த உடம்புலாம் அந்த துணி வச்சு வாஷ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஐ மீன் வெட் பண்ணி தொடச்சிடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே அவன் தான் பண்ணான். தலைலாம் அழகாக சீவுறான். ஸோ பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க யாராக இருந்தாலும் கொடுத்து வச்சுருக்கணும் தானே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு தடவை நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சிட்டு காலை கீழே வைக்கிறீங்க. அப்படியே லைக் உங்களுக்கு பேலன்ஸ் இல்லை, அப்படியே தொம்முன்னு கீழே விழ போகிறீங்க. டக்குன்னு பிடிச்சிட்டான் கீழே, லைக் லேண்ட் ஆகிட்டிங்க, ஆனால் அவங்க லேண்ட் ஆகாமல் அந்தளவுக்கு டக்குன்னு பிடிச்சிட்டுப்பான். வைன் பார்த்து சாரி ஜங்குக்கா, இது ஓவர் கான்ஃபிடென்ஸில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த அடி எடுத்துக்கிறீங்க. ஆனால் உங்களால் அது நிற்க முடியல. ஸோ திருப்பி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கீழே விழுறீங்க. ஸோ இதை மாதிரியே 1 வீக் ஆகிருக்கும். உங்களால் ஸ்டெடியாக திருப்பி நடந்திருக்க முடியாது. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ஐ திங்க் வி ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, வாய்நாள் திரும்ப நடக்க முடியாதா? மேபி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண முடியும், அது மேஜர் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் ஃபெயில் ஆனதுனால தான் நாங்கள் அதை கொண்டு போகலான்னு நினைக்கிறோம். அந்த ஆப்ரேஷன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் அதில் நடந்து நான் பார்த்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் ஆஃப்டர் 1 வீக் ஆர் 2 வீக் வி கேன் ட்ரை அப்படின்றாரு. இவனுக்கு மனசே விட்டு போச்சு. என்னடா இது ஆப்ரேஷன் இப்படி ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. சரி ஏன் ஒரு ட்ரை பண்ணக்கூடாது, இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துட்டோம், அந்த ஒரு ரிஸ்க்கும் எடுப்போம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுகிறான். நீங்களுமே சரி பரவாயில்ல, எவ்வளோ தாங்கிட்டோம், இது தாங்க மாட்டோமான்ற மாதிரி நீங்களும் ஓகே சொல்கிறீங்க. வித்தின் 2 வீக்ஸில் உங்களுக்கு செகண்ட் ஆப்ரேஷன் நடக்குது. அதே மாதிரி ஜங்குக் நல்லாவே பார்த்துக்கிறவங்கள, உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை பார்த்துக்கிறதாகட்டும். ஸோ சில நேரத்தில் வந்து ரொம்ப அவனுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கான். ஸோ போய் அவனை ரெஸ்ட் எடுக்க சொன்னால் உங்கள் அம்மா வந்து உங்களை பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ், இது வந்து மேஜர் ஆப்ரேஷனால் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா உங்களை நடக்க வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கும்போது ஒரு மாதிரி இதாக கீழே விழுறீங்க. அப்படியே கண் கலங்குறீங்க, இந்த ஆப்ரேஷனும் ஃபெயில் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்து, இல்லை நீ நட நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. யூ கேன் பேலன்ஸ், ஓகே. ஸோ இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் தள்ளாடுறீங்க, பட் உங்களால் எடுத்து வைக்க முடியுது. ஸோ அதை பார்த்து அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறான் அவன். வயன் யூ டிட் இட் வயன். ஆமாம்ல, நான் நடக்கிறேன்டா, நான் நடக்கிறேன் ஜங்குகா, என்னால் நடக்க முடியுது, உன்னால் முடியுமா நட அப்படின்னு சொல்கிறான். ஸோ கிட்டத்தட்ட அந்த ரூமே வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நடந்திருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜங்குகா, என் காலை என்னால் உணர முடியுது, நான் நடக்கிறேன்டா. அவனுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அவங்கள ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ டி பொண்டாடி, லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு அப்படியே செம்மையாக தண்ணி வருது கண்ணில் வந்து. ஸோ அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வெளியிலேருந்து பார்த்துருப்பாங்க, அந்த ஹோல் இருக்கும்ல அதுலேருந்து பார்த்துருப்பாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணு நடந்துட்டான்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆகியிருக்கும்டா. நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நீ மாடிக்கு போ, இந்த வேட்டி சட்டை போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்டிருப்பான், நீ போன்னு சொல்கிறீங்க. ஸோ எந்த ஒரு அடுத்த வார்த்தை பேசாமல் அந்த புள்ள போயிடுச்சு. ஸோ போயிட்டு அவன் நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தான் மாடி ஏறி நடந்து வரீங்க. அழகாக அந்த saree 1 ஃப்ளீட். ஸோ எப்படி இருக்குன்னா, அந்த saree கத்திரிப் கலரு, அந்த கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறதுனா காட்டனில் கட்டுவாங்க தெரியுமா saree. ஸோ அந்த மாதிரி மொடன்னு இருக்குமே, ஸோ அந்த மாதிரி இருக்க saree. அது வந்து பர்பிள் வித் கிரே கலர், ஓகேவா. அழகாக மல்லிப்பூ வச்சுட்டு உச்சி சடை மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ அழகாக நடந்து வந்து நிற்கிறீங்க. ஜங்குகா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டு, ஏன்னா மாடிக்கெலாம் நீங்கள் இதுவரை வந்ததில்லை, வீட்டுக்குள்ளே நடந்திருக்கீங்க. ஸோ அவன் திரும்புகிறான்.
நீங்கள் அவ்வளோ அழகாக நிற்கிறீங்க. இங்கே பாரு இங்கே பாரு சொல்லிட்டு அப்படி திரும்பி திரும்பி காட்டுறீங்க. அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது அவனுக்கு. ஏன்னா நீங்கள் அந்த saree கட்டியிருக்கீங்க. ஆனால் இதுவரையும் நடந்து வந்து அவன் பார்த்தது கிடையாது. நான் அழகா இருக்கேனாடா சொல்லு அப்படின்றீங்க. ஓடி வந்து அப்படியே தூக்கிட்டு அப்படியே சுற்றுறான். உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வயன் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமாடி. நான் அழகானே இருக்க தெரியுமே. இன்னைக்கு ஆனால் ரொம்ப அழகாக இருக்க. அதுவும் நீ முதல் முறையாக நடந்து வந்து பார்க்குறேன்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை தெரியுமா. எனக்கு தாண்டா உன்னை இந்த மாதிரி சந்தோஷப்படுத்தணும்னு தான் ஆசைப்பட்டேன். உன் கண்ணில் இந்த சந்தோஷத்தை பார்த்துட்டேன். இதை விட எனக்கு வேறு எதுவுமே பெருசு இல்லை சங்கு. லவ் யூ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அழகாக லிப்ஸில் கிஸ் கொடுத்துக்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மாவும் வந்தாச்சு. 2 பேரையும் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சரி அப்புறம் எப்போ அடுத்த குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்துறீங்க. ஓகேடா இதோட கதையை முடிச்சுக்கலாம். இது வந்து ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி சரகே.